அனைவருக்கும் வணக்கம். கடக வீடு தரும் தொலைதூர வாழ்க்கை, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவுபடுத்த போறோம். கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தரும், அதுபோல தொலைதூர பயணத்தை எந்தெந்த கிரகங்கள் அங்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது, அதை பற்றி தெளிவுபடுத்துறது இந்த வீடியோ பதிவு. பொதுவாக கடகத்தினுடைய சிறப்பாக நீர் ராசி மிகவும் வலுவான நீர் ராசி. அதுபோல நீர் ராசியிலேயே அந்த கடகம்தான் சரராசியாக வருகிறது. சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட அந்த கடகமனை தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனை, சமூகத்தின் மீது அக்கறையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாவம், தொண்டுகளை செய்யக்கூடிய ஒரு பாவம். அதனாலதான் பயணப்படக்கூடிய வாகனத்திற்கு காரகாதிபத்தியத்தை சந்திரன் பெறுகிறார். சுக்கிரன் என்னதான் இருந்தாலும் சந்திரன் தான் காரகாதிபத்தியத்தை பெறுகிறார். அந்த அமைப்புகளிலே கடகத்தினுடைய சிறப்பு ஒற்றை ராசியாக வருகிறது, சரராசியாக வருகிறது. நீர் ராசிகளிலே முதன்மையான சரராசி. ஏனென்றால் ஒவ்வொரு ராசி மண்டலத்துல சரம், சிரம், உபயம் என்று பிரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில நீரின் சரராசியாக கடகம் விளங்குகிறது, சிரராசியாக விருச்சகம் விளங்குகிறது, உபயராசியாக மீனம் விளங்குகிறது. முதன்மை சரத்தில் நீர் ராசி. அப்ப கடகத்தில் எந்த கிரகம் வந்தாலும் உங்களை பயணப்படுத்த போகிறார், தொலைதூர பயணத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார், தொலைதூர பயணத்தின் மூலியமாக ஆதாயங்களை கொடுக்க போகிறார், பயணப்பட வைக்க போகிறார்ன்றது முதல் விதி. அப்ப கடகத்துல ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கண்டிப்பாக உங்களை பயணப்படுத்துகிறது. தசை நடக்கும் பொழுதோ புத்தி நடக்கும் பொழுதோ உங்களை பயணப்படுத்துது. என்னதான் பயணம் பட்டாலும் கடகத்துல ஒரு கிரகம் அமர்ந்ததற்கு பயணம் கொடுக்குது. அந்த பயணத்துல யாருக்கு வெற்றி கிடைக்கும், கடகமனை கொடுக்கும் தொலைதூர பயணத்தில் யாருக்கு வெற்றி அப்படின்றத என்னென்ன படிநிலைகள்ன்றத விவரிக்கலாம். வீடியோ பதிவிற்கு முன்பு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. இதை ஜோதிடம் உறுதிப்படுத்துகிறது, அறிவியலும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதே இல்லை. எப்படி என்றால் கிரகங்களை மையமாக வைத்துதான் ஜோதிட பலன் கொடுக்கிறோம். அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தில் கிரகங்கள் எங்கு சுழண்டு கொண்டு இருக்கிறதோ மீண்டும் அந்த இடத்தை அடைய போறதே கிடையாது, இன்க்ளூடிங் சூரியன் முதற்கொண்டு. அதனால் அறிவியல் ரீதியாகவும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போல இன்னொரு மனிதருக்கு அமைய போறதில்லை. அதனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இன்னொரு மனிதனுடன் ஒப்பிடுவது ஏற்புடையதில்லை. ஒவ்வொரு மனிதனும் வித்தியாசப்பட்டவர், ஒவ்வொரு மனிதனும் காரியங்களின் அடிப்படையிலே, காரகத்தின் அடிப்படையிலே தனித்துவம் வாய்ந்தவர், தனித்துவம் வாய்ந்த ஒரு நபராகவே ஜனனப்படுகிறார். அதுபோல் ஒரு மனிதன் யோகமகா திசையிலே பயணப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கைகள்ல வெற்றிகள் மிக எளிதில் கிடைக்கும். பெரும் யூகமோ பெரும் முயற்சியோ மேற்கொள்ளனா கூட சமூகத்திலே பெயர் புகழ் அங்கீகாரம் கிடைச்சிடும். அதுபோல் அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் பெரும் யூகம் பெரும் முயற்சிகள் மேற்கொண்டாலும் கூட தோல்விகள் தான் இருக்கும். ஒரு இடத்தில் தங்கி நிற்கக்கூடிய சூழலும் தோல்விகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். ஸோ எந்த தசையாக இருந்தாலும் மனிதன் ஆன்மாவை நிதியப்படுத்துன்றது முதன்மையான விஷயம். அந்த வகையில யோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் சக மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லாத மனநிலைமையோட பழகணும். அவயோக மகாதசையிலே பயணப்படுபவர்கள் அமைதி பொறுமையுடன் செயல்படணும். மத நம்பிக்கை இருக்கும் பொழுது மதங்கள் சார்ந்த உயரிய ஆன்மீக கொள்கைகளை பின்பற்றலாம். இந்நிலையை கடைபிடிக்கும் பொழுது ஆன்மாவை நித்தியம் பண்ண முடியும். வீடியோ பதிவுக்குள்ள வந்துடலாம். முதன்மையான நீர் சரராசியான கடகத்துல கிரகம். இப்ப கடகத்துல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்துதுன்னா அப்ப பயணப்பட போகிறீங்க, நீங்க கண்டிப்பா பயணம் இருக்க போகிறது. அந்த பயணம் வெளிதூர தேசங்களிலா அல்லது வெளி மாநிலங்களிலா அல்லது ஊர்களிலே அங்கங்கு பயணத்தை கொடுக்க போகின்றார் என்றது அந்த கடகமனை எந்த ஆதிபத்தியம் பெறுகிறது. லக்னத்திற்கு மறைவா ஆதிபத்தியம் பெற்றால் கண்டிப்பாக வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை அங்கு இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசை புத்தியில அனுபவிப்பீங்க. அதுபோல் உபய ஆதிபத்தியம் பெற்றாலும் சரி, உபஜய ஆதிபத்தியம் பெற்றாலும் சரி, இதுபோல கேந்திர கோணாதிபத்தியம் பெற்றாலும் சரி, அந்த வீட்டில் அமர்ந்த கிரகம் ராகுவோடு தொடர்பு கொண்ட நிலையில் இருந்தாலோ அல்லது அந்த கிரகம் மறைவுபாவாதிபதிகளை தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில இருந்தாலும் வெளிநாட்டு பயணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இல்ல மறைவுபாவங்களுடைய ஆதிபத்தியத்தை தொடர்பு கொள்ளல, ராகு கேதுக்களுடைய ஆதிபத்தியத்தை தொடர்பு கொள்ளலன்னா வெளி மாநிலங்களுக்கு பயணப்படும். ஆனால் பயணம் என்பது கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுத்து செல்கிறது. எல்லா விஷயமே ஒரு பயணம் மேற்கொள்றீங்க அல்லது வெளிநாடு வாழ்க்கையை மேற்கொள்றீங்க, அங்க கௌரவ பெயர் புகழோட இருக்கணும்ல. கடகமனையில எந்தெந்த கிரகம் அமர்ந்தால் அந்த வெளிநாட்டு பயணம் கௌரவ வாழ்க்கையை பெற்று தருகிறது. கடகத்தில் உச்சம் படக்கூடிய குருபகான் அங்க இருக்கிறார், நல்ல கௌரவமான வாழ்க்கை கொடுத்துறார். வெளிநாட்டுல கௌரவ பெயர் புகழ் அங்கீகாரத்தோட ஒரு மதிப்பு மிக்க வாழ்க்கையை கொடுக்கிறார். நீங்க அவயோகரா கூட இருந்துட்டு போட்டும். குரு பகவான் ரிஷப துலா லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, உபயாதிபதியா கன்னியா லக்னம் மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, பிரச்சனையே வேண்டாம். குரு பகவான் அங்க உச்சம் பெற்று இருக்கும் பொழுது கடகத்திலே அந்த கடகாதிபதியினுடைய தசை மறைவுபாவாதிபதிகளை தொடர்பு கொண்டு நடக்குமாயின் கண்டிப்பா கௌரவ பெயர் புகழ் வேலையை கொடுத்துறான். ராகு கடகத்துல இருக்கிறார், நல்ல கௌரவ பெயர் புகழ் வேலையை கொடுத்துறான். சனி பகவான் இருக்கிறார், என்ன பண்றார்?
சனி பகவான் கடகத்துல காரக முரண்பாடு போன்றார். சனி பகவான் கடகத்தில் இருந்தால் அந்த சனி பகவானை குரு பார்வையிலே இருக்கணும், சுக்கிர புதன் தொடர்போடு இருக்கணும். இல்ல கிரக தொடர்பு இல்லாம சனி இருக்கிறார்னா வெளிநாடு வாழ்க்கை உண்டு, தூரதேச பயணம் உண்டு, ஆனால் அங்க கஷ்டப்படனை அனுபவிப்பீர்கள். புதன் இருக்கிறார், புதன் பகவான் கடகத்துல அமர்ந்திருக்கிறார், காரக முரண்பாடோடு அமர்ந்திருக்கிறார். என்ன பண்ணுவார்? வெளிநாட்டு வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா அந்த புதனை குருவா இருக்கணும், குருவோட தொடர்பு கண்டிப்பா இருக்கணும் புதனுக்கு. அல்லது அந்த புதனுக்கு சுக்கிர தொடர்பு இருக்கும் பொழுது சில சாதக பலன் கொடுக்கிறார். ஆனால் புதன் பகவான் அங்கு தனியிலே அமரும் பொழுது நீங்கள் வெளிநாட்டு பயணத்தில் சில காரக அமைவுகள்ல, உடல் ஆரோக்கிய அமைவுகள்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதுபோல செவ்வாய் இருக்கிறார், அங்கு நீசம் பெற்ற நிலையில செவ்வாய் இருக்கிறார், பங்க விதியில் இருக்கணும். நீச கிரகம் எப்பொழுதும் தனது காரகங்களை வெளிப்படுத்துவதற்கு பங்க விதியில் இருக்க வேண்டும் என்பது நிதர்சனமான விதி. பங்க விதிகள் என்பது செவ்வாய் அங்கு நீசபங்க யோகத்திலே இருக்கலாம், அல்லது பரிவர்த்தனை பெற்ற நிலையில சந்திரனோட இருக்கலாம். சந்திரன்னா மேஷத்துல சந்திரனும் கடகத்திலே செவ்வாய் இருக்கலாம், அல்லது விருச்சகத்துல சந்திரனும் கடகத்திலே செவ்வாயும் இருக்கலாம். நீசனின்ற நீட்டதிபதி வீசம் பெறலாம், மிகப்பெரிய யோகம். அல்லது அங்கு குரு உச்சம் பெற்ற நிலையில இருக்கலாம், சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கலாம். அப்போ அந்த செவ்வாய் ஸ்தான வலுவோட இருக்கணும். இருந்துட்டாருன்னா அந்த செவ்வாய் பூமி யோகங்கள், ப்ராப்பர்ட்டி அசட் எல்லாம் தொலைதூர வாழ்க்கையிலே கொடுத்து செல்கிறார். அதுபோல அந்த கடகமனையிலே சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனுக்கு கடகமனை முரண்பாடு மனை. இப்ப தனித்த சுக்கிரனாக அவர் இருக்கக்கூடாது, அங்கு சூரியன் தொடர்பு கொள்ளலாம், குருபகவானுடைய பார்வையிலே இருக்கலாம். அந்த சுக்கிரனோடு செவ்வாய் தொடர்பு கொண்டிருந்தால் நல்ல பலனை செய்து கொடுக்கிறது. இல்ல தனித்த நிலையில சுக்கிரன் இருக்கிறார்னா காரக முரண்பாடை கொடுக்கிறார். வெளிநாட்டு வாழ்க்கை போறீங்க, பெருசும் அசட் பெருசும் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாம ஓரளவுக்கு வாழ்க்கையே கடின பலனோட வாழக்கூடிய சூழல். கேது பகவான் கடகத்திலே அமர்கிறார், என்ன பலன் கொடுக்கிறார்? கடகமனையில் கேது பகவான் இருக்கும் பொழுது நிறைய ஞானங்களை கொடுக்கிறார், நல்ல விதமான அனுபவங்களை கொடுக்கிறார், வெளிநாட்டு வாழ்க்கையிலே சாதகமான காலகட்டத்தை கொடுக்கிறார். அப்ப கடகமனையில சனி பகவானாகட்டும், புதனாகட்டும், சுக்கிரனாகட்டும், இந்த 3 கிரகங்கள் அமரும் பொழுதோ குறிப்பா அங்கு குருவார்வையை பெற்றிருக்க வேண்டும். குருவோட தொடர்பை ஏதேனும் ஒரு வகையில பெற்றிருக்கணும், அப்பதான் நல்ல பலன் கொடுக்கிறார். அதே போல கிரகத்திற்கு தன்மை போல சனி பகவான் தொடர்பு கொள்ளும்போது சுக்கிர புதனே நல்ல பலனை கொடுத்துறார், புதன் தொடர்பு கொள்ளும்பொழுது சுக்கிரன் நல்ல பலனை கொடுத்துறார், குருவார்வை நல்ல பலனை கொடுக்கிறது. ஸோ இந்த நிலையில கிரகம் கடகத்துல இருக்குன்னா கண்டிப்பாக வெளிநாட்டு தூரதேச பிரயாண வாழ்க்கையில வெற்றி கொடுக்கிறார். அந்த கடகமனையில் அமர்ந்த கிரகம் மறைவு பாவமாகவோ அல்லது பாவாதிபதிகளோ ராகுவோட தொடர்பு இல்லைன்னா வேற ஒரு ஸ்டேட்டுக்கு நீங்க பயணப்பட்டு இருப்பீங்க. பயணம் ஆனா உறுதிப்படுத்தி கொடுக்கிறார், தொலைதூர அமைவுகளை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் இந்த கடக வீடு. அப்ப கடக வீட்டின் தன்மையில விசேஷமான தன்மை, அங்க குரு அமர்வது, ராகு அமர்வது, செவ்வாய் நீசபங்க விதிகளிலே அமர்ந்திருப்பதெல்லாம் மிகப்பெரிய விசேஷ வேலையை கொடுக்கிறது, விசேஷமான நல்ல பலன்களை ஜாதகர்களுக்கு பெற்று தருகிறது. சூரியன் அமர்வதும் நல்ல பலனை கொடுக்கிறது, சந்திரன் அங்கே ஸ்தான பலத்தை பெற்றிருப்பது நல்ல பலனை கொடுக்கிறது, கடகாதிபதி ஸ்தான பலத்தை. அப்ப சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு இந்த கிரகங்கள்லாம் அமர்றது யோகத்தை கொடுக்குது. சனி பகவான் அமர்வது, புதன் அமர்வது, சுக்கிரன் அமர்வது, கேது அமர்வது சில காரக தடைகளை கொடுக்குது. அந்த காரக தடைக்கு நிவர்த்தி என்ன பண்ணணும்னா குருவார்வை பெற்றிருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமா போயிடுது. சனி பகவானுக்கு குருவார்வை, சுக்கிர தொடர்பு அவசியமா போயிடுது. சுக்கிரனாக இருக்கும் பொழுது குருவார்வை முதன்மையான அவசியமா போயிடுது. இதுபோல புதன் இருக்கும் பொழுது குருவார்வை முதன்மையான அவசியமா போயிடுது. ஸோ அந்த சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், புதன் அமர்ந்திருக்கிறார், சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், கேது அமர்ந்திருக்கிறார், கண்டிப்பா குருவார்வையில இருக்கணும். குருவார்வையில இல்லைன்னா வெளிநாடு வாழ்க்கை கொடுக்கிறார், அங்க உங்களுக்கு கொஞ்சம் கடின பலனையும் கொடுத்துறார். சாதகமான தசாபுத்தி அம்சங்கள் இல்லைன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் டைம் பீரியடா கொடுத்துறார். அவருடைய ஆதிபத்தியத்துல உதாரணத்திற்கு கடகத்துல சுக்கிரன் இருக்கிறார், உங்களுக்கு சுகாதிபத்தியம் வருகிறார். உதாரணத்திற்கு சொல்லணும்னா கும்பலக்னமா எடுத்துக்கீங்க, கும்பலக்னத்திற்கு சுகாதிபதி சுக்கிரன் தான். அவர் லக்னத்திற்கு 6ஆம் இடத்துல கடகத்துல இருக்கிற என்ன பண்ணுவார்? சுக்கிரதசை நடக்குதுன்னா வெளிநாடு தூரதசை வாழ்க்கை கொடுப்பார், அங்கு உங்களுக்கு உடல் உபாதையை கொடுத்துருவார், அல்லது ப்ராப்பர்ட்டிஸ்ல பிரச்சனையை கொடுத்துருவார். அவருடைய ஆதிபத்தியம் சார்ந்த பிரச்சனையை ஜாதகர்களுக்கு கொடுக்க கடமைப்படுகிறார். அதே அங்கு குருபகவானுடைய பார்வையிலே இருக்கும் பொழுது அது நிவர்த்தி பெறுகிறது. இதுதான் விதி. கடகமனையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் கண்டிப்பாக தொலைதூர பயணங்களை கொடுக்கிறது, தொலைதூர வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதுபோல அங்கு யோக நிலையில் இருந்தால் உங்களை மிகப்பெரிய கௌரவ பெயர் புகழ் முக்கிய நபராக வெளிநாடுகளிலே சிறந்து விளங்க செய்கிறது. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.